ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரட்டில் ஒரு சூப்பரான கீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் இவ்வளோ கேரட் எடுத்து வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். இது உங்களுக்கு கம்மியான மெத்தடில் வேணும்னா கூட நீங்கள் கம்மியாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நல்லா கேரட்டை வாஷ் பண்ணி அதோடய ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு துருவி ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் மெத்தட் தான் ப்ரெஷர் குக்கர்லேயும். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் இல்லாட்டி ப்ரெஷர் குக்கரில் அது சூடான உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடு ஆன உடனே இந்த மாதிரி நான் கேரட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ எனக்கு மொத்தம் 7 கப்பு வந்திருக்குது. இந்த நெய்யில் அந்த அவ்வளோ கேரட்டையும் நான் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறேன். கேரட் லைட்டாக வதங்கிடுச்சு. இனி இந்த கேரட்டை நம்ம வேக வைக்கிறதுக்காக அதில் 2.5 கப்பு பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பால் அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட் இல்லாட்டி ப்ரெஷர் குக்கரில். இப்போ 4 to 5 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அது சூப்பராக குக்காக இருந்துச்சு. அது இதை நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே மசிச்சு விட்டு கூட நீங்கள் கீர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நான் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கேரட் எல்லாமே நான் இதில் ஊற்றி நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன். கேரட் நல்லா வெந்திருந்ததுனால சூப்பராக மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் அதில் ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் நான் 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கேரட்டோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 7 கப்பு கேரட்டுக்கு 2 கப்பு சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் டச்சுக்காக நான் இதுக்கு மேலே கொஞ்சம் பிஸ்தாச்சோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக நான் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சூடாக கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.